தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/1/2015 புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மதியம் 3:15 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு பழனி வழிநடை பயணம் செல்பவர்கள் நடைப்பயணம் தொடங்குகின்ற நாள். நகரத்தார் பெருமக்கள் மற்றும் எங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு பழனிக்கு நடந்து செல்ல ஆயத்தம் செய்கின்ற நாள். இன்றிலிருந்து தொடர்ந்து நடந்து சென்று பூசம் 3/2/2015 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு வருகிறது. அன்றைக்கு பௌர்ணமி நிலவும் வருகிறது. அன்று தினம் பூசம் வருகிறது. அந்த தைப்பூசத்திலே முருகப்பெருமானை தரிசிக்க இன்று தினம் நடந்து செல்வார்கள். பொதுவாக அப்படி நடந்து செல்லும் பக்தர்களுக்கெல்லாம் நாம் வழிவிட வேண்டும். ஒரு புது கவிதை எழுதியிருக்கிறார் ஒருவர். படியேறி 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 பழனி முருகா உன்னை பார்க்க வந்தேன், விஞ்சில் வந்தவர்கள் விலக மறுக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். பொதுவாகவே விஞ்சிலே செல்பவர்களும் அங்கு செல்வார்கள், நடந்து செல்பவர்களும் செல்வார்கள். இந்த பழனி முருகனை நாம் தரிசித்தால் பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதற்கு உரிய நாள் தான் தைப்பூசம். இந்த தைப்பூசத்தை பற்றி நாம் சொல்கின்ற பொழுது வழிநடையிலே நாம் செல்பவர்களெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டு செல்லக்கூடாதாம். அது மட்டுமல்ல, ஆடைகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டிக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்க நாம் செல்கின்ற பொழுது நாமும் அவனைப் போல அப்படியே சென்றால்தான் பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பொதுவாகவே சில பேர் போகின்ற பொழுது மிகவும் அலங்காரம் செய்து கொள்ள அழகு பார்க்க கண்ணாடியெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். வருகிற வழியிலேயெல்லாம் உங்களுக்கு உணவுகளை வழங்குவார்கள், அதை சாப்பிட்டு கொள்ளலாம். அப்படி சாப்பிட்டு கொண்டு நாம் தூய்மையாக முருகன் பெயரை சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். முருகனுக்கென்று எத்தனையோ பேர் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். நிலவை பழனியப்பன் என்ற ஒரு கவிஞர் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். வடிவேலன் வாசலிலே வந்தது கூட்டம், வரும் வழியெல்லாம் வரவேண்டி காவடி ஆட்டம், நெடிய துயர் தீர்த்திடவே நித்தமும் ஓட்டம், அவனை நெஞ்சினிலே நினைத்தாலோ ஓடிடும் வாட்டம். அவ்வைக்கு சுட்டபலம் தந்தவனே, முருகப்பெருமான் அவ்வைக்கு சுட்டபலம் கொடுத்து அவ்வையின் கர்வத்தை குறைத்தாராம். அவ்வைக்கு சுட்டபலம் தந்தவனே, அவன் அழகு தமிழ் மேல் இன்பம் கொண்டவனே, இவ்வையம் சுற்றிவலம் வந்தவனே, அன்று ஈசனுடன் கோபம் கொண்டு நின்றவனே என்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். பொதுவாக மயிலில் ஏறி பறந்து பழத்துக்காக நின்ற இடம்தான் பழனி என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பழனிக்கு நாம் செல்கின்ற பொழுது, அந்த முருகப்பெருமானை தரிசித்து வருகின்ற பொழுது நாம் கையிலே எந்த விதமான காசும் இல்லாமல் இல்லத்திற்குள் நுழைந்தால் அடுத்த ஆண்டு செல்வ வளம் பெருக இருப்போம் என்றும் சொல்கிறார்கள். பொதுவாக யாரை நாம் பார்க்க செல்கிறோமோ அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு செல்வந்தர் வீட்டுக்கு சென்றால் நம் வீட்டிலேயே கூட டிவி இருக்கிறது, ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று புகழ்ந்து சொல்லலாம். அதே நேரத்தில் டிவி, ஃப்ரிட்ஜ் எதுவும் இல்லாமல் வறுமையில் இருக்கின்ற ஒருவரை பார்க்க செல்கின்ற பொழுது நாம் நம்முடைய பெருமைகளை அங்கு பேசக்கூடாது. நாம் நம்முடைய வீட்டிலும் அப்படித்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். வானொலி இருந்தால் வானொலி இருக்கிறது என்று சொல்லலாம். அதுவும் இல்லை என்றால் நாம் அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய குணத்தை மாற்றிக்கொண்டு பேச வேண்டும். அதுபோல முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரோ அவர் அங்கே ஆண்டிக்கோலத்தில் இருக்கிறார். அவருக்கு நடைப்பயணம் செல்பவர்களும் அவரை போல அப்படியே பஞ்சு பறந்த தலையோடு சென்று வழிநடுக பாடல்கள் பாடிக்கொண்டு சென்று முருகா முருகா என்று ஒரு நாளைக்கு நாம் 100 முறை உச்சரித்தால் இதுபோன்ற காலங்களில் உச்சரிக்கின்ற பொழுது 1000 முறை உச்சரித்ததற்கு சமம். அவன் புகழை பாடிக்கொண்டு சென்றால், அந்த பஞ்சாமிர்த பிரியன் புகழை பாடினால் நெஞ்சமகிழும் வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றம் காண்பதற்கு உகந்த நாள் இன்று என்பதையும் தெரிவித்து இனி உங்களுக்கு இன்றைய பலன்களை வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளுகின்ற நாள். இன்றைக்கு ஜென்மராசியிலே சந்திரன் உலா வருகின்றார். எனவே பயணங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு விரயம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள் இந்த நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. சனியின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதால் பயணங்களை மாற்றியமைப்பீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது கொஞ்சம் யோசித்து கையெழுத்திடுவது தான் நல்லது. மிதுனராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே சனி, 2ஆம் இடத்திலே குரு, 4லே ராகு. தனஸ்தானாதிபதியாக விளங்கும் சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். செய்தொழிலே எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடன் சுமை குறையும் நாள். கவலைகள் தீரும். ஜென்ம வியாழன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உச்சம் பெற்ற வியாழன் அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்து கொடுக்கப் போகின்றார். 8லே செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். ஏதேனும் தொல்லைகள் இருந்தால் அறிகுறி தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாயின் பார்வையால் செல்வநிலை மேலோங்கும் நாள். இடம்பூமியால் லாபம் கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் விதத்தில் இன்றைக்கு கிரகநிலைகள் சாதகமாக விளங்குகின்றன. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்வதுதான் நல்லது. வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரலாம். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். வெளிநாட்டிலிருந்து வியக்கும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். மதியத்திற்கு மேல் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். செல்வநிலை எதிர்பார்த்தபடியே உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டும் விதத்தில் தொழிலிலும் உங்களுக்கு இன்றைக்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியம் ஒன்றை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்றைக்கு கிழமை புதன் என்பதால் விஷ்ணுவை வழிபட்டால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மாலை நேரத்தில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகனம் வாங்கும் முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, வக்கிரப்புதனின் ஆதிக்கத்தால் வளர்ச்சி கூடும் நாள். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கப் போகின்றீர்கள். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளுக்கு முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியில் விரயங்கள் ஏற்படலாம். குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. மகர ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. அஷ்டமாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது எந்த செயலையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. காரியத்தடை அதிகரிக்கும். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. நேற்று பாதியில் விட்ட பணி இன்று மீதியும் தொடர முடியவில்லையே என்ற கவலை மேலோங்கலாம். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அல்லல்கள் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு செவ்வாய் சுக்கிர சேர்க்கையால் செல்வநிலை உயர்கின்ற நாள். சேமிப்பு அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை குறையும். நூதன பொருட்களின் சேர்க்கையும் உண்டு. மீனராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். பிற இனத்தாரால் உங்களுக்கு பெருமை உண்டு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகும். கடன் சுமை பாதிக்கு மேல் உங்களுக்கு குறையலாம். நண்பர்களின் ஒத்துழைப்போடு நண்பகலுக்கு மேல் நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.